அடுத்ததா மார்கழி மாதத்துல இந்த மந்திரத்தை நீங்க ஒரு நாள் சொன்னால் கூட போதும். மார்கழி மாதம் முழுவதுமே நீங்க இறைவனை வழிபட்ட பலன் கிடைக்கும். அது என்ன மந்திரம், அந்த மந்திரத்தோட சிறப்புகள் என்ன, அது குறித்த தகவலை தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாதம் ஆரம்பிச்சிருச்சுங்க. சில பேருக்கு மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில எழுந்து இறை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. உங்களுக்கு மார்கழி மாதம் முழுவதும் இறை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, அது உங்களுடைய பாக்கியம். ஒருவேளை வழிபாடு செய்ய வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த மந்திரத்தை இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ள ஒரே ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லி இறைவனை வழிபாடு செய்யுங்க. மார்கழி மாதம் முழுவதும் இறைவனை வழிபாடு செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அந்த மந்திரத்தை நாம எப்படி உச்சரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். கஷ்டம் தீர மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தினமும் இறை வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது தீராத கஷ்டம், துன்பம், துயரம் இந்த மாதிரி வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துல